வணக்கம். இது நிஜக்கண். ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியிருக்கிறதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, ஹெஹலிய ரம்புக்வல்ல மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர உள்ளிட்ட 12 பேருடைய வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2005 ஆண்டு முதல் 2024 வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து நிதி பெற்றுக்கொண்டவர்களின் விவரங்கள் அண்மையில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவினால் நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது. இதற்கமைய குருநாகல் மாவட்ட உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர, சுசில் பிரேமஜயந்த, PL நிசாந்த ஆகியோர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்டுள்ளதாக நலிந்த கூறியிருக்கின்றார். மேலும் ஜகத்குமார 10 லட்சம் ரூபாய், குமாரஸ்ரீ 9 லட்சம், ஜெயலத் ஜெயவர்தன 10 லட்சம், நாமல் குணரத்ன 10 லட்சம், தர்மஸ்ரீ பண்டார 10 லட்சம், விதுரு விக்ரமநாயக்க 15 லட்சம், விமலதீர திசாநாயக்க 30 லட்சம், லகி ஜெயவீர 16 லட்சம், ராமலிங்கம் சந்திரசேகரன் 14 லட்சம், ஜான் அமரதுங்க 40 லட்சம் என்ற அடிப்படையில் நீதி பெற்றுள்ளதாக அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன 100 லட்சம் ரூபாய், ஹெஹலிய ரம்புக்வல்ல 110 லட்சம் ரூபாய், டிமு ஜெயரத்ன 300 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றிருக்கின்றார்கள். மேலும் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால ஸ்ரீசேன, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த காலப்பகுதிகளிலே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்தரணிகள் அமைப்பால இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கமைய ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டும் இருக்கின்றது. பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கு அமைய குறித்த இந்த விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இதற்கமைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். இதன்போது ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, தயாசிரி ஜெயசேகர மற்றும் ஹெஹலிய ரம்புக்வல்ல உள்ளிட்ட 12 பேருடைய வங்கி கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர அனுமதியும் வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாது மற்றொரு முக்கிய விடயமாக முன்னாள் விவசாய அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கொழும்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக போலீசார் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். கொழும்பில் உள்ள திம்பிரி கஸ்யாஜவில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கொழும்பில் உள்ள ஹேவ்லாக் சிட்டி வீட்டு தொகுதியில் வசிக்கும் ஒரு பெண்ணின் சூட்கேஸில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததாக சந்தேக நபரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த அந்த தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக 2 பெண்கள் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். மேலும் இந்த நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் தற்போது துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார். அது மட்டுமல்லாது மற்றொரு விடயமாக பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் ஒருபோதும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய் பிரச்சாரமே இவை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், நான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஹர்ஷன ராஜகருணா எம்பி
தவறான கூற்றொன்றை நான் இங்கு கூறியதாக சபையில் தெரிவித்திருந்தார். பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக நான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை. எனது கட்சியின் தலைவர் ரோஹண விஜயவீர நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன். அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள் இருக்கின்றன. அதே போல 89ஆம் ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் உள்ளார்கள். அவர்கள் என்றும் எமது உள்ளத்தில் நிலைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர் ரோஹண விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை. அவ்வாறான நான் வேறொருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனோ? அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இந்த எதிர்க்கட்சியினர் கூறுவதற்கு எதுவுமே இல்லாமல் இந்தளவு அடி மட்டத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் நான் மிகவும் கவலையடைகின்றேன். இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவில் இருக்கின்றார்கள். அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள். அவர்களுக்காக நான் முன்னிற்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிற்க மாட்டேன். பிரபாகரன் மட்டுமல்ல, உமா மகேஸ்வரன், சவாரத்னம் என பல தலைவர்கள் இருந்தனர். அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டனர். எனினும் அவை தோல்வி கண்டன. அவர்கள் இறந்து 16 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்காக நாம் முன்வந்திருக்கின்றோம். அதனை தடுப்பதற்கும் மீண்டும் நாட்டில் இனவாதத்தை கொண்டு வருவதற்கும் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி தொடர்பில் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கும் முயற்சிக்கின்றனர். இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என எதிர்க்கட்சியினரை கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் கூறியிருந்தமையும் அங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருந்தது. அத்தோடு மற்றொரு முக்கிய தகவலாக இருக்கின்றது. என்னென்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால், பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை சட்டமா அதிபர் மேற்கொண்டு வருவதாக பிரதி மன்றாடியார் நாயகம் யோஹன் அபிவிக்ரம மாத்தரை நீதவான் அருண புத்ததாசவிடம் தெரிவித்திருக்கின்றார். தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை இறுதியில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அதோடு 2025 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியன்று தேசபந்து தென்னகோனுக்கு பிணை வழங்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற அவமதிப்புக்கு சமமானதாக இருந்த அவரது நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த மாத்தரை நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். அதோடு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தனது நீதிமன்றத்திற்கு சட்டபூர்வ அதிகாரம் இல்லை என்றும் நீதவான் வலியுறுத்தி இருந்தார். எனவே தென்னகோனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். ஆகவே இப்படியெல்லாம் பலதரப்பட்ட பிரச்சனைகள் நாட்டில் போய்கொண்டிருக்கின்ற நிலையில இன்னும் என்ன எல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.